போதெல்லாம் படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறோம். நம்ம இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு பொங்கல் தினத்தன்று ரவி நித்யா மேனன் நடிப்பில் கிருத்திகா உதயநிதி டைரக்ஷனில் வெளியே இருக்கிற காதலிக்க நேரமில்லை படத்துடைய என்னுடைய ஒப்பீனியன் எப்படி இருக்குது அப்படின்றதான் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சித்தார்த்ன்றவர் தன்னுடைய ஃப்ரெண்டு சொன்ன ஒரு காரணத்துக்காக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஹாஸ்பிட்டலில் ஸ்பெர்ம் டொனேட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அவருக்கு ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் வேறு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இது தன்னுடைய காதலிக்கு தெரிய வர இதுக்கப்புறம் காதலி அந்த என்கேஜ்மெண்ட் தருணத்தில் அவங்க வரல. ஸ்ரேயான்றவங்க அவங்க ஒரு நபரை லவ் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி 2 வாரம் கழிச்சதுக்கப்புறம் தெரிய வருது அவங்க வேற ஒருத்தவங்க கூட தொடர்பில் இருக்கிறாங்கன்னு. இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் குடும்பத்தில் அவமானங்கள் இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் எப்படியாவது ஆண் துணை இல்லாமல் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருக்கிறாங்க. அவங்க குழந்தை பெற்றுக்கிட்டாங்களா இல்லையா, கதாநாயகனும் கதாநாயகியும் எப்போ மீட் பண்ணுறாங்க, மீட் பண்ணதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதான் இந்த படத்துடைய என்டையர் ஸ்டோரி. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். இந்த படம் அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வரக்கூடிய ஒரு பாடல் என்னை இழுக்குதடி. அந்த பாட்டு கேட்டதுக்கப்புறம் என்ன படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேடி பார்த்து காதலிக்க நேரமில்லை அப்படின்னு தெரிய வந்தது. ஆனால் இந்த பாடலில் வரக்கூடிய தியோடைய குரல் ஒரு பக்கம், ஏஆர் ரஹ்மானுடைய பேக்ரவுண்ட் மியூசிக், ஏஆர் ரஹ்மானோட குரல் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு வைப் மெட்டீரியலாக இருக்கும். நல்ல ஒரு மேஜிக்கல் ட்ரீட்டாக வந்துட்டு அந்த பாடலை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு பாடல் வந்து 2024 வெளியாகி இந்த வருஷம் வெளிவந்த படங்கள்லேயே வந்துட்டு ரொம்ப பாப்புலரான ஒரு பாடல் அப்படின்னா இந்த இழுக்குதடி பாடலை தான் சொல்லும். இப்படிப்பட்ட இந்த பாடலை வந்துட்டு 2 வாட்டி பயன்படுத்தியிருந்தாங்க. ஒன்று ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் கட் வெர்ஷனாக வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. ரெண்டாவது நம்ம யூடியூப்பில் பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு வெர்ஷனை வந்துட்டு என் கிரெடிட்ஸில் பயன்படுத்தியிருந்தாங்க. இதில் சோகமான விஷயம் வந்துட்டு பெரும்பாலானவங்க அதை ஆக்சுவலாக பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். முழுசாக உட்காந்துட்டு அந்த என் கிரெடிட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாடலை யாருமே பார்க்கல. ஏற்கனவே நம்ம யூடியூப்பில் பார்த்துட்டோம் அப்படின்றதுனாலே என்னவோ யாருமே பார்க்காமையே போயிட்டாங்க அப்படின்றது ஒரு சோகமான விஷயமாகப்படுது. இந்த படத்தில் காமெடி வினயன் யோகி பாபு முக்கியமாக ஹாஸ்பிட்டல் நடக்கக்கூடிய போர்ஷன், அது போக மற்ற இடங்கள் எல்லாமே அவங்க பண்ணுறக்கூடிய காமெடி நம்மளை நல்லா சிரிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில் போகும்போது ரவிமோகன் பண்ணுறக்கூடிய காமெடி எல்லாமே வந்து ரொம்பவே ஃபண்டாஸ்டிக்காக வந்து இருந்தது. அண்ட் நித்யா மேனன் அவங்க பிரேக்கப் ஆகி அவங்க சோகத்தில் இருக்கிறாங்க அப்படின்றதுலாம் இல்லை, அந்த தருணத்தை வந்துட்டு எப்படி அவங்க ஃபன்னாக பண்ணுறாங்கன்றத ரொம்பவே நம்மளை நல்லா சிரிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. படத்துலேயே மெயினான விஷயம் ரவி மோகன் மற்றும் நித்யா மேனன் 2 பேருமே அவங்க மீட் பண்ணுற அந்த ஒரு தருணம் எப்போ வரும், அவங்க மீட் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரிலாம் நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது, இவங்க குழந்தை பெற்றுக்கிறாங்களா இல்லையா, ரவி மோகன் வந்துட்டு என்னெல்லாம் பண்ண போகிறாரு அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பை வந்து கிருத்திகா உதயநிதி வந்து நல்லாவே வந்து நம்மளை பூர்த்தி செஞ்சுருந்தாங்க. ஏஆர் ரஹ்மானுடைய என்னை இழுக்குதடி பாடலில் மட்டும் கிடையாதுங்க, படம் முழுக்கவே வந்துட்டு அவர் தான் படத்துடைய செகண்ட் ஹீரோ அப்படின்ற அளவுக்கு மியூசிக்கை வந்து அட்டகாசமாக கம்போஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு. படத்தில் எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ஸ்லோவாக போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் வருதோ அந்த இடங்கள்லாம் அந்த ஒரு சீன் ஒரு பக்கம் ஸ்லோவாக போகுது அப்படின்னு ஃபீல் ஆகும். ஆனால் நமக்கு ஏஆர் ரஹ்மானுடைய மியூசிக்கோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது சூப்பராக இருக்குதுப்பா அப்படின்ற மாதிரி ரொம்பவே அட்டகாசமாக ஏஆர் ரஹ்மான் அவருடைய மியூசிக்கை கம்போஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. முதல்ல இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் படத்தோட கதை இதுதான் இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட போனோம். லிவிங் டுகெதர் இல்லை வந்துட்டு அவங்க காதலிக்கும் போது வந்து சம்பவங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தது. ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ட்ரெய்லரில் பார்த்து எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கும் இப்படி படம் பார்க்க வந்ததுக்கும் சம்மந்தமே இல்லை, டோட்டலி வேற ஒரு கதையை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துடைய கதையாகட்டும் கான்செப்ட் ஆகட்டும் ஏற்கனவே வெளிநாட்டில் இப்படிப்பட்ட படங்களை எடுத்திருக்காங்க. இப்போ தமிழில் நம்மளுக்கு எடுக்கும்போது ஏற்கனவே தாராள பிரபு படத்தில் கிட்டத்தட்ட இதே மாதிரி அந்த ஒரு ஸ்பெர்ம் டோனர் அப்படின்ற அது மட்டும்தான் அந்த ஒரு இது மட்டும் இந்த படத்தில் பயன்படுத்தியிருந்தாங்க. மற்றபடி படத்தோட கதை வந்து அதுக்கும் இதுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி புதுமையாக வந்து கிருத்திகா உதயநிதி ட்ரை பண்ணியிருந்தாங்க. இவங்க வைக்கப்பட்ட ஒவ்வொரு காதல் காட்சியாகட்டும் அதுக்கான விஷுவலி ரொம்பவே மேஜிக்கலாக வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் படத்தில் வந்துட்டு ரவி மோகன் அண்ட் நித்யா மேனன் அண்ட் வினோதினி, வினய், யோகி பாபு இப்படின்னு முக்கிய கதாபாத்திரம் நடித்த எல்லாருமே தனக்குன்னு கொடுக்கப்பட்ட கேரக்டரை ரொம்பவே நீட்டாக வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க.
செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய எதிர்பாராத ட்விஸ்ட் அண்ட் 2 பேர்த்தோடைய பாண்ட் ரவி மோகன் அண்ட் இன்னொரு நபர் பாண்ட் இருக்கும். அது யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ரவி மோகன் அண்ட் நித்யா மேனன் 2 பேரும் அவங்க எப்போ மீட் பண்ணுவாங்க, மீட் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரிலாம் நடக்க போகுது, அவங்களுடைய அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் எல்லாமே வந்து ரொம்பவே அவங்களுடைய கெமிஸ்ட்ரி வந்து நல்லாவே ஒர்க்காக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். என்னை இழுக்குதடி பாடல் போக லாவெண்டர் நிறமே இன்னும் ஒரு சில பாடல்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாடல்கள் எல்லாமே நல்லா கேட்கறதுக்கு இனிமையாக வந்து கொடுத்துருந்தாங்க. எப்படி ஓகே கண்மணி படத்தில் வந்து ஒரு மியூசிக் நல்லா கம்போஸ் பண்ணியிருந்தாரோ அந்த ஒரு சாயலில் ஏஆர் ரகுமான் மியூசிக்கை கொடுத்துருந்தாரு. பேசாம நீ அந்த சிட்டியை கல்யாணம் பண்ணிக்கோ. மொத்தத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கதைக்களத்தோட நல்ல ஒரு ஃபன் அண்ட் நல்ல ஒரு பாண்ட் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக வந்துட்டு கிருத்திகா உதயநிதி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. தாராளமாக நீங்கள் குடும்பத்தோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படம் தான் இந்த காதலிக்க நேரமில்லை.